டுடேஸ் டாபிக் gaseous ஸ்டேட் கேஸ் லாஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். கேஷியஸ் ஸ்டேட்டில் கேஸ் பற்றின லா பார்க்கலாம். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, இதுதான் ரெண்டு ஃபேமஸான லா. பாயில்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாயில்ங்கிறவர் P ப்ரொஃபஷனல் டு 1/V. கேஸ்னாலே அதுக்கு வந்து ப்ரெஷர், வால்யூம், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி எல்லாமே இருக்கும். பட் பாயில் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஷர் எப்போவுமே வால்யூமுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். P ப்ரொபோஷனல் டு 1/V. ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுவே ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பலூன் எடுத்துப்போம். பலூனில் வந்து காற்று ஊதி வச்சுட்டு பலூன் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதோட வால்யூம் வந்து கம்மியாயிரும். இதுவே நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா வால்யூம் வந்து அதிகமாகிடும். தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். P1 V1 is equal to P2 V2 நம்ம எழுதலாம். இதை டூ கேஸ் மாலிகுல்ஸ் எடுத்தோன்னா இப்படி எழுதிக்கலாம். சார்லஸ் லா பார்க்கலாம். சார்லஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, B ப்ரொஃபஷனல் டு T. இவர் வந்து வால்யூம் டெம்பரேச்சர் பற்றி சொல்லியிருக்காரு. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, நமக்கு ஹீட் கொடுக்கும்போது அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேஷியஸ் மாலிகுல்ஸ்லாம் டெம்பரேச்சர்னால விரிவடையும். எப்போவுமே வந்து ஹீட் கொடுத்தோன்னா மாலிகுல்ஸ் வந்து விரிவடையும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால அதோட வால்யூமும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எப்படி எழுதலாம்னா, 2 மாலிகுல்ஸ்க்கு சார்லஸ்லாம் எழுதும் போது V1/T1 is equal to V2/T2ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து கைனெட்டிக் மாலிகுலர் தியரியோட பாஸ்டுலேட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்னென்னா, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ கேஸ் இன் கான்ஸ்டன்ட் மோஷன் அண்ட் கொலைட் வித் போத் ஒன் அனதர் அண்ட் த கண்டெய்னர். இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும், எப்போவுமே வந்து கேஸ் மாலிகுல்ஸில் பார்ட்டிகல்ஸ் வந்து நிலையாக இருக்காது, சுற்றிக்கிட்டே வரும். ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வரும்போது கான்ஸ்டன்ட் மோஷன்னா இயக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொலைட் ஆகும். கொலைட் வித் போத் ஒன் அனதர். கொலைட் த கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து கொலைட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. செகண்ட் பாஸ்டுலேட் என்னென்னா, இதோட நன்மை என்னென்னா, கேஸஸ் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். கேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும், ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்காது. தேர்ட் ஒன் வந்து ப்ரெஷர் இஸ் எக்ஸர்டட் when the particles hit the sides of the container. ப்ரெஷர் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டெய்னரை போய் வேகமாக மோதிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அஷ்யூம் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் டோன்ட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டெய்னரை தான் போய் மோதுமே தவிர, ரெண்டு பார்ட்டிகல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து கொலைட் ஆகும், மோதுமே தவிர இன்ட்ராக்ட் ஆகாது. அந்த ரெண்டு வந்து ஜாயின் ஆகி எந்த ரியாக்ஷனுமே வந்து நடக்காது. ஃபிஃப்த்து பாஸ்டுலேட் என்னென்னா, கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வான் டெர் வால்ஸ் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு நார்மலாகவே தெரியும் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. இதுவே வான் டெர் வால்ஸ் இதில் எழுதணும்னா P + A/n/V the whole square into V - NB, இல்லைன்னா BN = nRTன்னு சொல்லலாம். இப்போ வந்து ரியல் கேஸ், ஐடியல் கேஸ், இந்த ரெண்டுக்குமே வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா ரியல் கேஸோட வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஐடியல் கேஸை விட அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இது இப்படியும் எழுதலாம், VR = VI + BN. இந்த ரெண்டு V - BN எடுத்தோம்னா VR = VI + BN. இதில் வந்து நமக்கு வந்து ரியல் கேஸ்க்கு ஐடியல் கேஸோட வால்யூம் என்ன, வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னா VI = VR - BN. இப்போ PV ஐசோதம் ஆஃப் ரியல் கேஸஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஐசோதம் வந்து கண்டுபிடிக்கும் போது வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் எடுக்கும்போது ஒவ்வொரு மாலிகுலுக்காக வரும். ஒவ்வொரு டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு மாலிகுலுக்கு எடுத்தோன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் எவ்வளோ கிடச்சிருக்கு ப்ரெஷருங்கிறத வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோப்பை மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். இது என்னென்னா, இதுதான் வந்து இன்டர்மீடியேட், இல்லைன்னா வந்து இந்த மிட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, இதில் வந்து கேஸ் ப்ளஸ் லிக்யூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லிக்யூடாக இருக்கும், கேஸ் ப்ளஸ் லிக்யூடாக இருக்கும் இந்த பாயிண்டில். இதுக்கப்புறம் வந்து கேஸாக மாறிடும். இந்த பாயிண்ட் தான் ஐசோதம் ஆஃப் ரியல் கேஸஸ் சொல்கிறோம். இதுதான் வந்து ஐசோதம். ஏன்னா இது வந்து லிக்யூடாகவும் இருக்காது, கேஸாகவும் இருக்காது, ரெண்டு மிக்ஸான ஸ்டேட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட். இது வந்து ஒரு பிரேக் உடஞ்சி இன்னொரு பிரேக் வராது, அப்படி கண்டினியூவாக ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து ஐசோதம் ஆஃப் ரியல் கேஸஸ். இப்போ T1, T2, T3, T4, T5 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட் பார்க்கலாம். கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ரிலேஷன் இருக்குது. இப்போ வந்து அபோவ் TC தான் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இதை வந்து TCன்னு சொல்லலாம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருக்கு மேலே வந்து ஒரு கேஸை வந்து நம்ம லிக்யூஃபை பண்ண முடியாது, அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு மேலே என்ன கிடைக்குன்னா, ஒரு பிளாட் போட்டோன்னா மோலார் வால்யூம் வில் பி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இப்போ மோலார் வால்யூம் பாருங்கள், இந்த பிளாட்டுக்கு இந்த சைடு மோலார் வால்யூம் எப்படி வருது, இப்படி தான் வருது, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக தான் வருது, ஸ்லோப்பாக வரல. இதுதான் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட். அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல வந்து பிரேக் ஆகலை.
பிலோ டிசி, பிலோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, லோ ப்ரெஷராக இருக்குது. அபோவ் டிசியில் தான் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணால், தேர் இஸ் நோ ஷார்ப் ட்ரான்சிஷன் பிட்வீன் லிக்விட் அண்ட் கேஸ் ஸ்டேட் இன் கான்ட்ராஸ்ட் டு அப்சர்வ்ட் ஆன் மெல்ட்டிங் ஆன் சாலிட். இப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இந்த ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் வந்து ஷார்ப் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. ஒன்று இப்படி வரும், இல்லைன்னா இப்படி வந்து இப்படியே போகும். அதில் வந்து சடனாக இந்த மாதிரி சேஞ்ச்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அட் டிசி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் என்ன நடக்கும்னா, தேர் இஸ் நோ ஹாரிசாண்டல் போர்ஷனல் ஆஃப் கர்வ் வந்து இப்படி தான் போகுமே தவிர ஹாரிசாண்டலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. கர்வ் வந்து ஒரு இடத்துல இப்படி போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்காது, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நோ சடன் சேஞ்ச் ஃப்ரம் அதுக்குன்னு சடனாகவும் சேஞ்சஸ் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்கும், கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்காது, சடன் சேஞ்சஸும் இருக்காது. அது வந்து மீடியமாக கண்டினியூவாக இருக்கும். இதான் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட். நோ சடன் சேஞ்ச் ஃப்ரம் த கேஷியஸ் டு த லிக்விட் அண்ட் த கேஸ் பாசஸ் இன் டு த liquid state without any visible separation of one phase from the other phase. ஒரு ஃபேஸ்லேருந்து ஒரு நிலையிலேருந்து அதர் ஃபேஸ்க்கு போகும்போது சடனான சேஞ்ச் எதுவுமே இருக்காது, நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியாது. திஸ் இஸ் கால்ட் கண்டினியூட்டி ஆஃப் ட்ரான்சிஷன் ஸ்டேட். இதுதான் நம்ம கண்டினியூட்டி ஆஃப் ட்ரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். த சேஞ்ச் அட் எக்ஸ் ஷோஸ் நோ ஷார்ப் டிஸ்கண்டினியூட்டி பட் கண்டினியூஸ் ஸ்டேட் அக்வர் இன் த கன்வர்ஷன். பட் வந்து கேஸ்லேருந்து லிக்யூடாக மாறுது, கேஸ் ப்ளஸ் லிக்விட் ஸ்டேட் மாறிக்கிட்டே இருக்குது. பட் வந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அது ஷார்ப் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. பட் அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இதை தான் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம் ஆர் கரெக்ட்லி கால்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். ரியல் கேஸஸ் ஹேவ் கேரக்டரிஸ்டிக் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட். ரியல் கேஸஸ்க்கு வந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இவாலுவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். P + A n² / V² × V - NB = nRT தான் வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன், கேசியஸ் ஸ்டேட்கான வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். இப்போ வந்து 1 mole ஆஃப் கேஸ் போடுறோம். இப்போ எனக்கு பதிலாக 1 போட்டால் என்ன கிடைக்கும்? P + A/V² Vm - B. இது M என்னென்னா மோல் போட்டிருக்கனால எம்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் P Vm² + A/Vm² × Vm - B = RTன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த Vm வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போக போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது RTக்கு பக்கத்தில் போயிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம டிவைட் பை P ப்ரெஷரால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோன்னா Vm³ + -BVm² + AVm/P + -AB/P = RTVm²ன்னு கிடைக்கும். அது எப்படின்னா, இதை வந்து எல்லாமே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இது ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, எல்லாம் காமனாக இருக்கிறதுலாம் வெளியே எடுக்கிறோம். Vm³ ஒன்று தான் இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறோம். Vm² இதுலேயும் இருக்குது. இப்போ Vm² எடுத்தால் என்ன கிடைக்கும்? -B - RT/P. Vm காமனாக எடுத்தால் A/P + -AB/P = 0ன்னு கிடைக்கும். இது வந்து கியூபிக்கல்னால இது வந்து 0 ஆயிருக்கு. இப்போ எனி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து இதுக்கு வந்து 3 வால்யூம்ஸ் வந்து கிடைக்கும். 3 வால்யூம்ஸ் ஆர் பாசிபிள் பிகாஸ் Vm³ 3 வால்யூம்ஸ் பாசிபிள். டெம்பரேச்சர் வந்து நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக மாற்றுறோம். ப்ரெஷர் = கிரிட்டிக்கல் ப்ரெஷர், வால்யூம் = கிரிட்டிக்கல் வால்யூம். அப்படி இருக்கும்போது நமக்கு மோலார் வால்யூம் = கிரிட்டிக்கல் வால்யூமாக இருக்கும். தேங்க்யூ.